வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ பேசப்படுகின்ற ஒரே பேச்சுவார்த்தை என்னவா இருக்குன்னா, பேசுபடு பொருளாக மாறி இருப்பது அமைச்சர்கள் விரிவாக்கம்தான். அதில் யார் யாருக்கு பதவி கிடைக்கும் என்கின்ற கருத்துக்களை ஊடகங்கள் ஒரு செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் வைத்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைத்து விடலாம் என்கின்ற திட்டமிடுதலோடு தமிழக வெற்றி கழகம் அதற்கான நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏறக்குறைய நாளை கவர்னர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மந்திரி சபை விரிவாக்கம் இதுதான் இன்று ஒரு ஜுரமாக பற்றி கொண்டிருக்கின்றன. இதை மையப்படுத்திய செய்திகள்தான் பெரும்பாலான ஊடகங்களில் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள், அதாவது கோட்டையே அது அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நான் தினமும் தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றதை மையப்படுத்தி தொடர்ச்சியாகவே நான் காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே தமிழக சட்டமன்றத்தில் அல்லது தலைமைச் செயலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களில் நானும் ஒருவன். காரணம், எனக்கு அங்கிருந்து செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை மையப்படுத்தி நாம் பேசலாம் என்பதுதான் நிலைப்பாடு. தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது எல்லோரிடமும் எப்படி இவர் ஆட்சியை நடத்தி விடுவார் என்கின்ற மிக குறைவான ஒரு மதிப்பீடு தான் இருந்தது. பெரும்பாலான ஊடகத்தை சார்ந்த தோழர்கள் கூட நாங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்பது இருந்தால் கூட எங்களிடமே அவர்கள் அந்த விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் முதல் நாளிலிருந்து தன்னுடைய செயல்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தலைவர் விஜய் அவர்கள். இன்று மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பும் அவரிடம் ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது என்பதை அவருடைய செயல்பாடுகள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து அல்லது ஒவ்வொரு சார்பு விடயங்கள் உண்மையிலே மக்கள் போற்றக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது. தற்பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். அதாவது லஞ்சத்தை ஒழிப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்கள் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் அந்த 1000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவித்து விட்டால் உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் ஒரு இடத்தில் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நீங்கள் ஆதாரத்தோடு ஒரு குறிப்பிட்ட எண் அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த குறிப்பிட்ட எண்ணில் நீங்கள் தெரிவித்து விட்டால், அது ஆதாரத்தோடு உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுக்கப்படும். அந்த லஞ்சம் வாங்குகிறவர் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி மக்கள் மத்தியிலே பெரும் பாராட்டை பெற்றிருக்கிறது என்பதை விட ஊடகங்கள் கூட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்த ஊடகங்கள் கூட இப்பொழுது பாராட்டுகளை சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாறியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் முன்பெல்லாம் அரசு ஊழியர்கள், அதாவது தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கின்ற அரசு ஊழியர்கள், இன்னும் மற்ற இடங்களில் வேலை செய்கின்ற அரசு ஊழியர்கள் மிக ஹாயாக தங்களுடைய வேலைக்கு வருவார்கள். தங்களுடைய வேலைக்கு வந்துவிட்டு அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கையெழுத்து வைப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவர்கள் வேலையை விட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தான் எப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றமோ குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். அங்கு அமர்ந்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஈவினிங், அதாவது மாலை, அவர் தன்னுடைய குறிப்பிட்ட நேரம் தனக்கான ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை நேரத்தை முடித்துவிட்டு அவர் கிளம்புகிறார். இது அவருக்கு மட்டும் அவர் செய்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் எதிர்பார்க்கிறோமா என்றால் இல்லை. இப்பொழுது அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் என்ற வருகை பதிவை அவர் உருவாக்கி வைத்து விட்டார். அந்த வருகை பதிவேட்டில் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டால் அவர்கள் எந்த நேரம் உள்ளே நுழைகிறார்கள் என்பது தெரிந்துவிடும். அதுபோல எப்பொழுது அவர்கள் வெளியே செல்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும்.
எனவே இனி வேலை செய்கிறேன் என்கின்ற போர்வையில் யாரும் டிமிக்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இப்பொழுது தமிழக அந்த தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கின்ற அரசு ஊழியர்கள் சரியான நேரத்தில் வேலைக்கு வருவதும், அங்கு வருகின்ற அது பார்வையாளர்களை கனிவோடு அழைத்து பேசி அவர்கள் யாரை பார்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்து அதற்கான வழிகாட்டலும் மிக தெளிவாக தலைமைச் செயலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு மாற்றம் ஒட்டுமொத்தமாக தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நேற்று ஒரு அதிரடியை அவர் செய்திருந்தார். காவல்துறை தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கின்றது. எனவே தமிழகத்தில் பெரும்பாலான குற்றங்களை செய்தவர்கள் பிணையில் விடுதலையாகி வந்திருப்பார்கள், அல்லது வேறு ஏதோ காரணங்களாலும் அவர்கள் வெளியே வந்திருக்கலாம், அல்லது விடுதலையாகியும் வந்திருக்கலாம். அப்படி வந்தவர்கள் மீது பல வழக்குகள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் மக்களுக்கு ஒரு இன்னல்களை செய்யக்கூடிய களங்களை அவர்கள் எடுப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நேற்று காவல்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக அப்படி வழக்கு இருக்கக்கூடியவர்கள், சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரையுமே அள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். வந்து அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் இனிமேல் தவறு செய்வதாக இருந்தால் முன்பு போல உங்களுக்கு சலுகைகள் கிடைக்காது, அரசு மிக கெடுபிடியாக இருக்கிறது, உடனடியாக உங்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்று கூறி அதிரடியை எடுத்திருக்கின்றது காவல்துறை. முதலமைச்சர் அறிவிப்பை ஏற்று காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தற்பொழுது மக்கள் மத்தியிலே பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. அதுபோலத்தான் டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பெரும்பாலானவர்கள் சொன்னது, தமிழக ஆட்சி பீடத்தில் யார் ஏறினாலும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக டாஸ்மாக் கடைகளை அவர்கள் நடத்திதான் தீர வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார்கள். ஆனால் இங்கு எந்த விதமான ஒரு பின்காலை வைக்கக்கூடிய நிகழ்வையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. தலைவர் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூட கட்டளையிட்டார் என்றால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தாம்பரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கில்லி சரத் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் உட்பட்ட 3 கடைகளை அவர் மூடியிருக்கிறார். அந்த 3 கடைகளும் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய கடைகள் என்கின்ற காரணத்தை மையப்படுத்தி மூடியிருக்கின்றார். தற்பொழுது காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது, மக்கள் பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அதுபோல டாஸ்மாக் கடைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இனி அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள் சரியாக வேலை செய்வதற்கும் பொதுமக்களை கனிவோடு நடத்துவதற்கும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அரசின் பார்வை மருத்துவமனை பக்கம் திரும்பி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். மருத்துவமனையில் நடைபெறுகின்ற குளறுபடிகள் இவைகள் அனைத்துமே தவிர்க்கப்படும் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கோட்டையிலே தளபதியின் கொடி அது ஒரு அதிகார கொடி என்பதை விட மக்களுக்கான கொடியாக பறக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.